ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். இப்போது கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 4 பல்லு பூண்டு, தக்காளி 2 கட் பண்ணது, புளி ஒரு கொஞ்சம், உளுந்து 2 ஸ்பூன் தேவையான அளவு, தேங்காய், கொத்தமல்லி தழை, ஒரு 4 வரமிளகாய், நறுக்கிய 2 முள்ளங்கி சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாழைச்சட்டி சூடானதையும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகா ஒரு 5 போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. புளி ஒரு பிஞ்ச் அப்படியே போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து இதோடைய வதக்கிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். முள்ளங்கினாலே ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அது கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. முள்ளங்கியில் தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். சீக்கிரம் ஜீரணமாகவும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முள்ளங்கி. ப்ரௌனிஷாக நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு திரும்ப அதே கடாயில் எண்ணெயை, ஒரு பிடி வெங்காயம், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச முள்ளங்கியும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாலாம் இருக்குது இல்லைங்களா, புளி, அதெல்லாம் இதிலே ஒட்டுக்காக போட்டு நம்ம அது ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக போட்டு மூடி வச்சு அது ஆவிலே, அந்த முள்ளங்கிலே தண்ணி அப்படியே உருகி அந்த ஆவிலே வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். முள்ளங்கியில் வைட்டமின் சி இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி நோய் வராமல் தடுக்கிறதுக்கு முள்ளங்கி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கும். ஏன்னா முள்ளங்கியில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம உடலில் ரத்த அழுத்தத்தை ரொம்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதும் முள்ளங்கியோட பயன்தான். முள்ளங்கியில் குறைந்த அளவு கிளைசெமிக் குறியீடு இருக்கிறதுனால இதை சர்க்கரை நோயாளிங்க நல்லாவே சாப்பிடலாம். நல்லா வதங்கியாச்சு, அவ்வளோதாங்க. எடுத்து மிக்சியில் போட்டு ஆட்டி, சில பேர் தாளிப்பாங்க, சில பேர் தாளிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். சட்னி, முள்ளங்கி சட்னி ரெடி. ரத்தத்தில் உள்ள பிலிருப்பின் அளவை குறைக்கும் முள்ளங்கி. மஞ்சக்காமலை பாதித்தவங்க இது முள்ளங்கி சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முள்ளங்கி சட்னி தோசை, இட்லி, சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.